இந்த இடத்துல நம்மளுடைய காலடி பட்டாலே போதும், உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்துமே நம்மளுக்கு வந்து கிளென்சிங் ஆயிடும்னு சொல்லலாம். அந்த 7 சக்ராஸ் இருக்கு இல்லையா, மூலாதாரத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து சுவாதிஷ்டானம் வரைக்கும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா சக்ராஸுமே உங்களுக்கு வந்து கிளென்சிங் ஆகிடும். அப்படியே சோர்ந்து போய் வந்துடுறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே உணர முடிந்துச்சு வரும்போது என்னடா அது அப்படின்னு வந்துட்டுன்னா, அந்த யாகத்தில் வந்து நம்ம உட்காந்து அந்த செகண்ட்ஸே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்கலாம். பாருங்கள் நீங்கள் எவ்வளோ வந்து கூட்டம் வந்துட்டே இருக்குது. அந்த மாதிரி நீண்ட கால நோய், கொடிய நோயின்னு சொல்லக்கூடிய, நம்ம ஏற்கனவே நான் பதிவிலேயே கூட சொல்லியிருக்கிறேன், எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அது தீர்க்கவே முடியாதுப்பா. ஒரு சிலருக்குலாம் என்னன்னே சொல்லலைங்க, எல்லாமே எடுத்து பார்த்துட்டாங்க, ஒன்றும் கிடையாது, ஆனால் ஏதோ எனக்கு பண்ணுதுன்றீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சேஷ்டை எதுக்காக இருந்தாலும், ஏவல் பில்லி சூனியம் காத்து கொடுத்து நம்ம மனசு சந்திரன் சரியில்னாலே எல்லாமே அங்கே ஆக்டிவேட் ஆகும். அந்த சந்திரனை சரிப்படுத்தி கொடுக்கறது அம்மா அங்கே ஜம்முன்னு திவ்ய சொரூபமாக மகாராணி மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்படிதான் இருக்கு அம்மாவுடைய அருள்வாக்கு. கலங்கி வந்து நின்னீங்கன்னா அந்த நாவல இருந்து வரக்கூடிய நல்ல வார்த்தைகளுக்கு அவங்க கரெக்டா சொல்லிடுறாங்க, என்ன உனக்கு என்ன ஃபால்ட்டு, அதை நிவர்த்தி பண்ணி வேற அனுப்புறாங்க. சொல்றது மட்டும் இல்ல, அதை நிவர்த்தி பண்ணி எல்லாரும் இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. 7 வருஷமா வராங்களாம், குழந்தை இல்லையா, ரொம்ப வருஷமா குழந்தை இல்லையா, கல்யாணம் ஆகி இங்கே வந்தாங்களாம். இப்போ 2 குழந்தையோட வந்து நிற்கினாங்க. இங்கே 2 குழந்தை வந்துச்சு எனக்கு. அவங்க அந்த பூ ஏதோ நின்னாங்களாம், அந்த பூ அவங்க மேலே வந்து விழுந்துதான். அன்னைக்கே அவங்க முடிவு பண்ணாங்களாம், அன்னையிலேருந்து வைப்ரேஷன் வேறு எங்கேயும் போகிறது இல்லையா, இங்கே தான் வராங்களாம். பார்க்குறோம் இல்லையா, நிறைய பேருக்கு அருள் வந்துடுது, அவங்களுக்கு கேட்டது கிடைச்சிடுச்சு. அப்புறம் என்ன இருக்கு, நம்ம என்ன அதே போல பிரசன்ன வெங்கடேச பெருமாள் உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்காகவே உட்காந்துருக்காரு. வந்து ஒரு என்ன சொல்றது, விஸ்வரூப தரிசனம் தராருன்னு சொல்லலாம். உங்களுடைய கடன்களை நீக்கி உங்களை கோடீஸ்வரனை ஆக்கக்கூடிய கோவிந்தனாவே இருக்காரு. நீங்க வெண்கடகு, நெய், துளசி இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது இந்த வெண்கடுகை பத்தி ஒரு சிறப்பான விஷயம் இங்க சொல்லணும். மேல உங்களுக்கு என்ன வேணும் பாக்குறீங்க, கேட்குறீங்க, அடுத்த நிமிஷம் இங்க வந்து நிக்கிறீங்க. உங்கள் கோரிக்கைகள், உங்கள் வேண்டுதல்கள்லாம் நிறைவேறதுக்கு அந்த வேண்டுதல் முடிச்ச கட்டிட்டு போங்க. கட்டிட்டு போன நொடியிலேருந்து உங்களுக்கு 48 நாளுக்குள்ள ஒரு மடலை சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ள கூட வேண்டாம், 21 நாள்லேயே உங்களுக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் கண்கூடாக காண நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம அதை பார்க்குறோம், கேட்கும்போது நம்மளுக்கே வந்து மெய்சிலிர்த்து போகுது. வணக்கம் மேடம். உங்களுடைய அந்த சொற்பொழிவு பேசுனீங்கல்ல, அப்படியே நான் மெய் மறந்து உட்காந்துட்டேன். நான் என்ன கேட்குறேன்னே எனக்கு தெரியல. நீங்கள் தான் நிறைய சொல்லணும். ஏன்னா இங்கே எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ நிகழ்ச்சி நடக்குது. காளி மாதாஜி அம்மா எவ்வளோ அருள்வாக்கு சொல்லி எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்கன்னு இப்போ வந்து நான் கேட்டவங்க அத்தனை பேரும் சொல்கிறாங்க. நான் நிம்மதியாக இருக்கேன், இங்கே நான் சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். இந்த 3 தானேங்க நம்மளுக்கு முக்கியம், சந்தோஷம், ஆரோக்கியம், நிம்மதி. இது 3ஐயும் இப்போ இங்கே வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இன்னும் நிறைய விஷயம் நீங்க பேசுங்க. அதாவதுமா, கலியுகத்தின் கண் கண்ட தெய்வம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அம்மாவை. நம்ம எல்லாருமே காளியை பார்த்து பயப்படுவானோ, நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வந்து அன்பின் சொரூபமாகவும் ஆற்றலின் சொரூபமாகவும் எல்லாமாவே இருக்காங்க. காளி எப்ப வந்து உக்ரத்தன்மை அடைகிறா, அவனுடைய பக்தனுக்கு பிரச்சனைனா அம்மா வந்து உக்ரத்தன்மை அடைஞ்சிடறா. இந்த இடத்துல நம்மளுடைய காலடி பட்டாலே போதும், உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்துமே நம்மளுக்கு வந்து கிளென்சிங் ஆயிடும்னு சொல்லலாம். அந்த 7 சக்ராஸ் இருக்கு இல்லையா, மூலாதாரத்துல இருந்து நம்மளுக்கு வந்து சுவாதிஷ்டானம் வரைக்கும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா சக்ராஸுமே உங்களுக்கு வந்து கிளென்சிங் ஆகிடும். அப்படியே சோர்ந்து போய் வந்துடுறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே உணர முடிந்துச்சு வரும்போது என்னடா அது அப்படின்னு வந்துட்டுன்னா, அந்த யாகத்தில் வந்து நம்ம உட்காந்து அந்த செகண்ட்ஸே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ வந்து கூட்டம் வந்துட்டே இருக்குது. இந்த கூட்டத்தை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா வேத கோஷங்கள் ஒலிக்கக்கூடிய இடத்துல வந்து தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தெய்வீக சக்தியானது என்ன பண்ணோம்னா, நம்ம பிரபஞ்சத்தில் வந்து காட்டில் காந்த அலைகளாக நம்மளுக்கு பரவும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே வந்து மக்களை வந்து தானாக ஈர்த்து கொண்டு வரும் காந்த மாதிரி. அதனால் நம்ம இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே பார்க்குறதோட மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தோன்னே இந்த வரணுன்ற எண்ணம் உங்களை அறியாமையே தோண்டிடும்.
அந்த அளவுக்கு வந்து மெய் சிலிர்த்து போச்சுன்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே ஒரு சில தெய்வங்கள்லாம் நம்ம யோசிப்போம், இவங்கெல்லாம் வந்து கும்பிடுறதா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க இங்கே இருக்கக்கூடிய வந்து வித்தியாசமான விக்கிரகங்கள். அதே போல பிரசன்ன வெங்கடேச பெருமாள் உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்காகவே உட்காந்துருக்காரு. அப்படி வந்து ஒரு என்ன சொல்றது, விஸ்வரூப தரிசனம் தராருன்னு சொல்லலாம். உங்களுடைய கடன்களை நீக்கி உங்களை கோடீஸ்வரனை ஆக்கக்கூடிய கோவிந்தனாவே இருக்காரு. இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் வெண்கடுகு, நெய், துளசி இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது இந்த வெண்கடுகை பற்றி ஒரு சிறப்பான விஷயம் இங்கே சொல்லணும். இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், பசங்க உட்காடுறாங்க, ஒரு படிக்கிறதுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னு வந்து ரொம்ப கவலைப்படுறோம். ஒன்றும் இல்லை, ஒரு கப்பில் வந்து பவுலில் அந்த வெண்கடுகை போட்டுட்டு அம்மா கிட்ட ஒரு கனியை வாங்கி போய் வச்சிருங்க. பையன் பாருங்க மெரிட்லேயே உங்களுக்கு நீட் சீட் வாங்கிடுவாங்க. ஒரு நல்ல கல்வி அறிவிலேருந்து எல்லாமே கிடைக்கக்கூடியது. நெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா சுக்கரனுடைய அம்சமே உங்களுக்கு வந்து திருமண தடையிலேருந்து போக்கி கொடுத்துரும். வீடு, வண்டி, வாகனம், சுக சௌகரியத்துக்கு காரகனே சுக்கரன் தான். அதையும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. தனம், குடும்பம், பாக்கியம் கொடுத்துரும். இந்த பக்கம் உங்களுக்கு பேர், புகழ், அங்கீகாரம், நல்ல தொழில், டே டு டே லைஃப்பில் பாக்கெட்லேருந்து ஒரு பணம் எடுக்கணும்னா சுக்கரன் நம்மளுக்கு அவசியம் தேவை. அதையும் பண்ணிவிடுவார். அதனால் தாராளமாக இந்த கோயில் கைங்கரியத்துக்கு உங்களால் முடிஞ்சதை வந்து மனம் வந்து பண்ணுங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்தில் மீனத்தில் வந்து இப்போ சனி வந்து டேக் பண்ணிட்டார். குரு பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வரக்கூடிய பிரளய ராசி. எப்போவுமே வந்து மீனம் வந்து ஒரு சேரிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா அது கன்னியுடைய வீட்டை பார்க்கும் அந்த ட்ரஸ்ட்டு. அப்போ உங்களால் இயன்றதை இந்த மாதிரி வந்து கோயிலில் ஆன்மீகத்துக்கு ஒரு தான தர்மத்துக்கு கொடுக்கும்பொழுது வர்ற செலவில் முதல் செலவாக வந்து நம்ம ஆலயத்துக்கு அதே போல் தானத்துக்குன்னு எழுதி வைக்கும்பொழுது நல்ல செலவாயிடும். விரயம் ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லியாச்சு. அந்த விரயத்தை வந்து நல்லபடியாக வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல அம்மா கிட்ட வந்துடலாம். நல்ல செலவாகவே சுப காரியங்களை வந்து நடத்தி கொடுத்துருவா. வீடு கட்டி பாதிலே நின்றுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, உங்களுக்கு வந்து மற்ற சௌகரியங்களை நான் பெருக்கிக்கணுமா, நல்ல வெளிநாடு வேலை வாய்ப்பு போனோம் நாங்கள், அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் விசாவெல்லாம் சிக்கல் இருக்குது அப்படின்னு எல்லா விதமான தடைகளையும் வந்து அவள் நீக்கி கொடுக்கறதுக்கு தான் வந்து இங்கே வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மா உட்காந்துருக்கா. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் தோன்றி பாபா அவர் சொல்லவே வேண்டாம், கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் விபூதியை வந்து சஞ்சீவினியாகவே வச்சுருக்காரு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, 2-3 நாள் வந்துட்டு போகிறதுலாம் ரொம்ப நீண்ட காலமாக நோயெலாம் இருந்தாலும் அதில் பிணின்னு பேர். அந்த மாதிரி நீண்ட கால நோய், கொடிய நோயின்னு சொல்லக்கூடிய, நம்ம ஏற்கனவே நான் பதிவிலேயே கூட சொல்லியிருக்கிறேன், எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அது தீர்க்கவே முடியாதுப்பா. ஒரு சிலருக்குலாம் என்னென்னே சொல்லலைங்க, எல்லாமே எடுத்து பார்த்துட்டாங்க, ஒன்றும் கிடையாது, ஆனால் ஏதோ எனக்கு பண்ணுதுன்றீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சேஷ்டை எதுக்காக இருந்தாலும் ஏவல், பில்லி, சூனியம், காத்துக்கொடுப்பு, நம்ம மனசு சந்திரன் சரியில்னாலே எல்லாமே அங்கே ஆக்டிவேட் ஆகிடும். அந்த சந்திரனை சரிப்படுத்தி கொடுக்குறது அம்மா அங்கே ஜம்முன்னு திவ்ய ஸ்வரூபமாக மகாராணி மாதிரி உட்காந்துருக்காங்க. உங்களுடைய கௌரவம் இல்லைம்மா, கௌரவம் போச்சு, நான் எப்படியோ வாழ்ந்தேன் அப்படின்றதுக்கெலாம் ராஜ மாதாங்கி அதுக்கு மேலே அங்கே உட்காந்துருக்கா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாராயி உட்காந்துருக்கா. உங்களை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டுருவாங்க. வாராகியை வழிபடுபவரிடம் வாதாடாதேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அம்மா அங்கே வந்து ஒரு படைத்தலைவியா, திரிபுர சுந்தர லலிதா திரிபுர சுந்தரியின் படைத்தலைவியாக அவருடைய மந்திரி தான் வந்து நம்மளுக்கு ராஜமாதாங்க. நல்ல படிப்பை கொடுத்துருவா, ராஜ பதவி, ராஜ யோகத்தை கொடுத்துருவா. பிரபஞ்சத்தின் பேரரசியாக நம்மளுடைய புவனேஸ்வரி அம்மா இருக்கா. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? பார்க்குறீங்க, கேட்குறீங்க, அடுத்த நிமிஷம் இங்கே வந்து நிற்கிறீங்க. உங்கள் கோரிக்கைகள், உங்கள் வேண்டுதல்கள்லாம் நிறைவேறதுக்கு அந்த வேண்டுதல் முடிச்ச கட்டிட்டு போங்க. கட்டிட்டு போன நொடியிலேருந்து உங்களுக்கு 48 நாளுக்குள்ளே ஒரு மடலை சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ள கூட வேண்டாம், 21 நாள்லேயே உங்களுக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் கண்கூடாக காண நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம அதை பார்க்குறோம், கேட்கும்போது நம்மளுக்கே வந்து மெய்சிலிர்த்து போகுது. இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் நீங்கள் சொல்லவே வேணாம், பார்க்க பார்க்க உங்களுக்கு உங்களை அறியாமல் கண்கள் பணித்துறோன்னா பாருங்களேன். தேங்க்யூம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு லேடியை கேட்டேன், 7 வருஷமாக வராங்களாம், குழந்தை இல்லையாம், ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லையாம், கல்யாணம் ஆகி இங்கே வந்தாங்களாம். இப்போ 2 குழந்தையோட வந்து நிற்கினாங்க. இங்கே 2 குழந்தை வந்துச்சு எனக்கு. அவங்க அந்த பூ ஏதோ நின்னாங்களாம், அந்த பூ அவங்க மேலே வந்து விழுந்துதான். அன்னைக்கே அவங்க முடிவு பண்ணாங்களாம், அன்னையிலேருந்து வைப்ரேஷன் வேறு எங்கேயும் போகிறது இல்லையா, இங்கே தான் வராங்களாம். பார்க்குறோம் இல்லையா, நிறைய பேருக்கு அருள் வந்துடுது, அவங்களுக்கு கேட்டது கிடைச்சிடுச்சு. அப்புறம் என்ன இருக்கு, நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாள்லாம் வருதுன்னா இப்போ பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு, அவங்க கிட்ட ஒரு நல்ல வார்த்தை வாங்கு, ஏன்னா அந்த கர்மாவை கூட கன்சிங் பண்ணி கொடுத்துரும் நல்ல வார்த்தை அப்படின்றோம். அப்படிதான் இருக்கு அம்மாவுடைய அருள் வாக்கு. கலங்கி வந்து நின்னீங்கன்னா பார்த்தாலே அந்த நாவல இருந்து வரக்கூடிய நல்ல வார்த்தைகளுக்கு நல்ல வைப்ரேஷன். அவங்க
அவங்க கரெக்டாக சொல்லிடுறாங்க என்ன உனக்கு என்ன ஃபால்ட்டு, அதை நிவர்த்தி பண்ணி வேற அனுப்புகிறாங்க. சொல்கிறது மட்டும் இல்லை, அதை நிவர்த்தி பண்ணி எல்லாரும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இங்கே நடக்குதுங்க, நான் எங்கேயும் போகிறதில்ல, இங்கே தான் வந்துடுறேன். அதுவும் நியூ இயர் அன்னைக்கு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதான் சொல்லுவாங்க, பூர்வ ஜென்ம புண்ணியம். அதுதான் சொல்லணும். 7 தலைமுறை அவங்க செய்த புண்ணியம். அந்த இடத்துக்கு வந்து நீங்க அப்படியே தனியா வந்துடாதீங்க, உங்க குடும்பத்தோட வாங்க. என்னைக்குமே ஆலயத்திற்கு குடும்பத்தோட போய் வழிபடும் பொழுது வலிமை அதிகம், சிறப்புகள் அதிகம், பலன்களை முழுமையாக பெற்றுக்கீங்க. குருவர்களோடு திருவருளும் சேர்த்து மொத்தமா அள்ளிக்கிட்டு போலாம் வாங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர்மா.